ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான கத்திரிக்காய் முருங்கைக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 மினிட்ஸ் இதை நல்லா வேக விடலாம். 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், காய் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பேனில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 6 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளியும் நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட நாம் வேக விட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காயையும் முருங்கைக்காயையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாய்த்தூள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை மூடி வச்சு 4 to 5 மினிட்ஸ் மசாலா பொருட்களை நல்லா வேக விடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 50 கிராம் நிலக்கடலை எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மசாலா பொருட்கள்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த நிலக்கடலை பொடியே சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை மறுபடியும் மூடி வச்சு 2 மினிட்ஸ் மிதமான சூட்டில் வேக விடுங்க. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிரேவி அருமையாக தயாராகிருச்சு. இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சுவையான கத்திரிக்காய் முருங்கைக்காய் கிரேவி தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.